எங்களையும் நீங்க தேவையில்லாம உள்ள இழுக்கிற மாதிரி இருக்கும், அதனால இதை டிஃபெண்ட் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்னு ஒரு அந்த கான்டெக்ட்டை முடிக்கிறதுக்காக சொல்லிட்டு போன விஷயம். நேற்று நடந்த ஸ்பேஸ்ல நீங்க கேட்ட கொஸ்டின் அது. இன்னைக்கு நடந்த ஸ்பேஸ்ல தான் பேந்தர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இல்ல சொன்னாரு. நான் So ஒரு ஸ்பேஸ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் மட்டும் தான் கேட்டேன், பண்ணாதீங்க. 2 ஸ்பேஸ் கேட்கல. 2 இன்னைக்கு ஸ்பேஸ் நடந்த கேட்கல, நான் ஒரே ஸ்பேஸ்ல ஸ்பேஸ் தான் கேட்டேன். பேந்தர் சொல்லிட்டு போங்கன்னு அந்த கான்டெக்ட்டை முடிக்கிறதுக்காக பேசினது. ஸோ அதை மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு இதுல இல்ல புரிஞ்சிருக்கும்னு இல்ல நினைக்கிறேன். இல்ல அதுல இன்னொரு மிக்ஸ் விஷயமும் பண்ணிக்கல குறிப்பிட்டாரு ஒரு ஷாலினி. இல்ல அதை நான் தெளிவுபடுத்துறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆமா முத்துக்குமரன் இன்னைக்கு அவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் வந்து அவருக்கான விஷயங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து இடஒதுக்கீடு மூலம் தான் படிச்சிருப்பாங்க. அப்புறம் இங்க இத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஓப்பன் ஆனது, என்ட்ரன்ஸ் வந்து கேன்சல் பண்ணது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஆமாங்க, எல்லாமே டிஎம்கே கவர்மெண்ட் தான் பண்ணிச்சு. அப்படி சொன்னாங்கன்னா ஆமாங்க, இன்னைக்கு அவர் வளர்ந்து வந்து இந்த இடத்துல உயர்ந்து வந்து வந்திருக்காரு அப்படின்னா அது காரணம் என்னன்னா, அவர் வளர்ந்து வந்த இடத்துல எல்லாமே அரசியல் இந்த அரசாங்கம் வந்து ஒரு விஷயம் பண்ணுச்சு. அது வந்து திமுக அரசாங்கம் தான், ஆமான்னு சொல்லிட்டு போங்க அப்படின்றதான் குறிப்பிட்டாரு. அது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இதுல என்ன விதமான அரசியல் பார்வைன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் ஷாலினி, உங்களுக்கு இதுதான் விடை. சரி ப்ரோ, எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. எனக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஜாக்லினுக்கு அப்புறம் என்னோட செகண்ட் ஃபேவரட் வந்துட்டு முத்துக்குமரன். உங்களுக்கே தெரியும், அவரை ஜெயிச்சதுலயோ அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு ஓகே தான், ஐ எம் ஹாப்பி வித் தட். பட் என்ன சொல்றது, அந்த ஒரு அந்த மாதிரி சில சென்டென்சஸ் இருந்துட்டு, ஐ மீன் சரி பொலிட்டிக்கல் ஸ்பேஸாவே இருந்தாலும் எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா அதை நான் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நாளைக்கு இருந்துட்டு சே ப்ரோ ஸ்பேஸ்னா கூட இப்பெல்லாம் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி இல்லாம எனக்கு அது ஒரு தெளிவு கிடைச்சிச்சுன்னா நான் போயிடும். இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியும். நான் எதையுமே திருப்பிடவோ அதை பண்ணவோ நான் என்னைக்காவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேனா? எனக்கு இன்னைக்கு இந்த ஒரு மன வருத்தம் இருந்துச்சு, அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். அதுக்கான நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான். இதோட விட்டுரும். நான் இதுக்கு மேல திருப்பி நான் எங்கேயும் இதை பத்தி பேச போறதும் கிடையாது, இதுக்கு முன்னாடி பேசினது கிடையாது. ஜஸ்ட் இதை சொல்லணும் தோணுச்சு, சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஷாலினி, உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எங்க இருந்தாலும் சரி, யாரு போஸ்ட் பண்ணாலும் சரி, தலைப்பு என்னன்றதை பார்த்துட்டு நீங்க போனீங்கன்னா இன்னும் புரிதல் உங்களுக்கு இல்ல, தலைப்பு பார்த்துட்டு தான் நான் போனேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க அந்த கமெண்ட்டை எடுத்து போட்டு அப்படிதான் பேச ஆரம்பிச்சாங்களே தவிர எடுத்தோன்னே பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ன்னு போட்ட ஆரம்பிக்கல. நான் இன்னைக்கான ஸ்பேஸ் பத்தியும் சொல்லல. அதுக்கப்புறம் கவனிக்கலையா? நான் கவனிச்சுட்டு தான் ப்ரோ பேசுறேன். ஏன் இப்ப இந்த கொஸ்டின் கேட்டனால இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. இல்ல கொஸ்டின், நீங்க இது கொஸ்டினே நீங்க அதை கேட்டிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினே வந்திருக்காதுன்றதுதான் என்னுடைய பிரச்சனை. அந்த புரிதல் இருந்துச்சு. எனக்கு புரிதல் சொல்லிட்டாரு, இது பொலிட்டிக்கல் ஸ்பேஸாவே விருப்பம் இல்லைன்னா போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இருந்து கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஷாலினி, எனக்கு ஒரு டவுட். நேத்து பேந்தர் இப்படி சொன்னாரா? என்னது என்ன திமுக வச்சு ஜெயிச்சிருந்தாலும் மத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு வக்கீலாட்டி போகட்டும் அப்படின்னு நேத்து பேந்தர் சொன்னாரா? ஆமா சொன்னாரு. சேப்ரோவே கேளுங்க. இல்ல எனக்கு அப்படி சொன்ன மாதிரி கூட ஞாபகம் இல்ல. இன்னைக்கு தான் பேந்தர் வந்தாரு, இன்னைக்கு தான் சொன்னாரு. இல்ல உதய், இன்னைக்கு தான் சொன்னாரு. இருங்க, சேப்ரோ இருக்காருல, நீ இல்ல இருங்க, சேப்ரோ இருக்காரு, அவர் சொல்லுவாரு. இருங்க, சேப்ரோ சொல்லுவாரு, அவரு தானே ஹோஸ்டா இருந்தாரு, அவர் சொல்லுவாரு. ஒரு வாட்டி நேத்து பேந்தர் ஐடியிலே வரல, அவர் வந்தது வேற ஒரு ஐடி. இன்னைக்கு தான் பிளாக் பேந்தர் ஐடியே வந்தாரு. நேத்து லாஸ்ட்ல தான் என்ன ஐடி ரிகவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. சொல்லி ஏதோ ஒரு ஐடின்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அந்த ஐடி தான் நான் பார்த்தேன். இன்னொரு ஐடி நீங்க சொல்ற ஐடியா நான் பார்க்க கிடையாது. சரி ஷாலினி, அந்த ஸ்பேஸ் வந்து ஓகேண்ணா. ஷாலினி, அந்த ஸ்பேஸ் வந்து அந்த ஓசி விளாகருக்கு ஆப்போசிட்டா போட்ட ஸ்பேஸ் தான். அதுக்கப்புறம் அது மாறுச்சு. அது மாறுறப்போ பொலிட்டிக்கலா மாறுறப்போ நானே சேப்ரோட்ட போய் பர்சனலா டிஎம் பண்ணேன், அண்ணா இது பொலிட்டிக்கல் ஸ்பேஸா மாறிடுச்சு, நீங்க பொலிட்டிக்கல்னு டைட்டில் வச்சிருங்க, லைக் வந்து மேல டேக் பின் பண்ணிருக்க எல்லா ட்விட்டை எடுத்துருங்கன்னு நான் சொன்னேன். அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்னும் போட்டாரு. அதுக்கப்புறம் அது வந்து இது மாத்துறதுக்கு முன்னாடியே எனக்கு இத பேசுற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு கரெக்டா தப்பான எனக்கு சத்தியமா தெரியல. நீங்க வந்துடாதீங்க. ஸ்டார்டிங் நான் தான் தெளிவா சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு. இருங்க, நான் என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப அவரு ஒண்ணு சொல்றாரு, அதுக்கு முன்னாடியே நடந்துருச்சுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. நான் அதுக்கு முன்னாடி நடக்கலன்னு சொல்ல வரேன். நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு நீங்க கடந்து போயிடுறீங்க. அப்படி போக கூடாது. நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல அதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னே சொல்லிட்டாரு அப்படிங்கறத சொல்றோம். நீங்க அந்த வாதத்தை நம்ம வச்சுதான் ஆகணும். ஏன்னா அது சொல்லிட்ட பிறகு நம்ம இருந்துட்டு அதுல கொஸ்டின் ரைஸ் பண்றது என்னோட புரிதல்ல தப்புன்னு நான் நினைப்பேன்.
சரி தப்பாவே இருக்கும். ஓகே எனக்கு தோன்றத நான் கேட்டுக்கிறேன். இப்ப நான் ஓகே என்னோட ஷாலினி, கொஸ்டின் உங்களுக்கு ஜெய் கிளியர் ப்ரோட்ட ஆயிருச்சுல? தான். சரி இல்ல மேடம், உங்களுக்கு கிளியர் ஆயிருச்சுல? திலீப் ப்ரோ, நவீன் ப்ரோ, நீங்க இல்ல ரெண்டு அடுத்து அவ்வளவுதான் ப்ரோ. நான் சொல் நவீன் நவீன் அப்போ ஓகே ஷாலினி உங்களுக்கு கிளியர் ஆயிருச்சுல? ஓகே நவீன் ப்ரோ நீங்க பேசுங்க ப்ரோ. ப்ரோ நான் 17 வருஷமா ஏடிஎம்கேல தான் இருக்கேன். சரிங்களா? எனக்கு வந்து 39 வயசு. நான் அம்மாவை இன்ஸ்டால் பண்ணி அந்த ஏடிஎம்கேல கட்சியில் இருந்தேன். அதுக்கப்புறம் இளைஞரணி எல்லாமே போனவன் தான் நான். சரிங்களா? அம்மா இறந்தப்போ ஒரு நாள் ஃபுல்லா அழுதுட்டு இருந்தேன் நான் டிஎம்கேலாம் கிடையாது. சரிங்களா? எங்க வீட்டுல 3 பேரும் எங்க அண்ணன், அப்பா, அம்மா எல்லாமே டிஎம்கே. நான் மட்டும்தான் ஏடிஎம்கே. அது என்னமோ தெரியல, நான் வந்து கொஞ்சம் ஆக்வர்டா போறதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு இந்த ஈசி இன்ஜினியர். ஆனா எனக்கு வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், போல்ட் லேடி அப்படின்ற மாதிரி. இதுல வந்து முத்துக்குமரன் அரசியல்ல கொண்டு வர்றது இதெல்லாம் எனக்கே தெரியாது. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் டிஎம்கே சப்போர்ட் பண்ணல, ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ண கிடையாது. இங்க சில பேர் பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்வர்டா இருக்குது. எனக்கு ஜாதி அது இதுன்னு என்னமோ பேசிட்டு இருக்காங்க. எனக்கு முத்துக்குமரன் என் தம்பி மாதிரி. எனக்கு 39 வயசு ஆயிடுச்சு. அவனுக்கு எவ்வளவு வயசுன்னு தெரியாது. அவன் என்னோட சின்ன பையனா தான் இருப்பான். அவன் தம்பி மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். அதுல வேற இந்த அசீம் விஷயத்த வந்து கொண்டு வந்து உள்ளார ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சு போச்சுடா. போய் அவன் வேலையை பாடுறான். எனக்கு இங்க விவசாயம் பார்க்கணும், இங்க ஒரு பிசினஸ் பார்க்கணும். நான் பேசிக்கா நான் கமெண்டே போட மாட்டேன். மேக்சிமம் நான் முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணி என் ட்விட்டர்ல போஸ்ட் கூட போட்டுக்க மாட்டேன். ஆனா தப்பா பேசுனாங்கன்னா ஒரு கமெண்ட்டை போய் போட்டு விடுவேன். அவ்வளவுதான். கமெண்ட் போடுறது தான். நான் ஃபேன் தான், முத்துக்குமரனுக்கு ஃபேன் தான். ஏன் இவ்வளோ வந்து இவ்வளோ வெஞ்சன்ஸ்ன்னு எனக்கு புரியல. ஏன் இவ்வளோ டாக்ஸிசிட்டி இருக்குன்னு தெரியல எனக்கு. அவன் ஒரு சரி, அப்ப அவன் தமிழ் பேசுறான், ஓவராவே பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஏன் உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு அவன் மேல? ஏன் அவன் இல்ல, அவனும் நம்ம புள்ள தானே, அவன் தமிழ்நாட்டுல பிறந்தவன் தானே. ஏன் அவ்வளவு வெறுப்பு காமிக்கிறீங்க? எனக்கு சௌந்தர்யம் பிடிக்கும், அவளையும் என் தங்கச்சி மாதிரிதான். ஜாக்லினும் பிடிக்கும். ரொம்ப வெறுப்பு, தயவுசெய்து வெறுப்புன்றத முத்துக்குமரன் மட்டும், இவன் இந்த கட்சியை சேர்ந்தவன், இந்த அரசியல்வாதி, இவன் இப்படி பண்றான், அது வேணவே வேணாம். நான் ஃபேனா தான் கேட்கிறேன். இவ்வளோலாம் எந்த மனுஷ மேலேயும் வெறுப்பு காமிக்காதீங்க. சரிங்களா? அதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது பிக் பாஸே முடிஞ்சு போய் கொண்டாடாலாம், முடிஞ்சு போச்சு. அவன் வேலையை பார்க்க போறான். இன்ன வரைக்கும் அவன் இந்த டிடிகேன்னு யாரோ ஒருத்தர் போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பேஸ் 10 செகண்ட் கூட பார்க்கல. போனேன், எப்பா சாமி வெறுப்பா இருந்துன்னு ஓட்டு வந்தேன் நான் வெளில. இல்ல நீங்க என்னதான் ப்ரூவ் பண்ண போறீங்க எனக்கு தெரியல. இந்த சொசைட்டில என்ன ப்ரூவ் பண்ண போறீங்க? நான் உழைச்சாதான் எனக்கு சோறு காசு வரும். ஏதாண்டி பேசுறதே எனக்கு பெருசா இல்ல. நான் இந்த சேகுவாரா ப்ரோ இவங்கெல்லாம், நான் ஏன் அந்த முத்துக்குமரன் ஃபேன்ஸ் கூட நான் இப்படி இருங்கன்னா, அவங்க கொஞ்சம் வந்து ஓரளவு கொஞ்சம் மெச்சூரா பேசுவாங்க. அவங்க என்னைக்குமே வந்து அடுத்த ஃபேன்ஸை வந்து தாழ்த்தி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பேசுறப்பெல்லாம் வேணாம், அவன் தப்பா இருந்துச்சுன்னா கட் பண்ணுங்கன்றாங்க. அவ்வளவுதான். வேணாம் விடுங்க, வெறுப்பெல்லாம் தூக்கி எறிங்க. நான் வந்து ஒரு காமன் மேனா சொல்றேன். அதே முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஆக்கப்பூர்வமா வேற ஏதாவது வருதா அதுல பார்த்துட்டு போவோம், விடுங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் 17 வருஷம் டிஎம்கே மெம்பர், ஏடிஎம்கே மெம்பரு. என்கிட்ட இன்னும் கார்டு இருக்கு. அம்மா கிட்ட வாங்கின போட்டோ கூட இருக்குது. அம்மாக்காக ஓட்டு போடணு. அதுக்கப்புறம் நான் ஓட்டே போடல. மேபி இதுக்கப்புறம் விஜய்க்கு வேணா போடலாம், வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். தேங்க்யூ என்ன லிசன்ல போட்டுருங்க. தேங்க்யூ சே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சே ப்ரோ, லவ் யூ ப்ரோ. நன்றி. நான் இப்பதான் வரேன். தேங்க்யூ. சின்ன வெளியே போயிட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி. என்ன பேசுனீங்க தெரியல, பட் எனக்கு கடைசியா கேட்ட வார்த்தைகள் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இல்ல ப்ரோ, லவ் யூ ப்ரோ. அதாவது உங்களோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற ஒன்றும். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. திலீப் ப்ரோ பேசுங்க ப்ரோ. இல்ல, ஐ மீன் ரஷ். நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு கிளம்பி போகணும்னு பாக்குறேன். இட்ஸ் ஓகே, பேசலாமா திலீப்? சொல்லுங்க. இல்ல, இப்ப இங்க ஒருத்தவங்க வந்து பேசுனாங்க, ஜாக்லினோட இதுன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணி.
நாளைக்கு என்ன தெரியுமா வரப்போறீங்க? ஃபுல்லா ரிப்பிள்ஸ் அடுத்தது. அந்த குரூப்ல இருந்து அடுத்தது சௌந்தர்யாவோட சொல்ல போறாங்க. பாத்தியா ஜாக்லின் பானே மேல போய் ஏறி கேட்டுட்டாங்கன்னு. ஐயோ கடவுளே! இந்த மாதிரி ரிப்பிள்ஸ் வரக்கூடாதுன்னு தான் நாங்கெல்லாம் உங்க ஸ்பேஸுக்கு வந்து பேசாம அமைதியா கீழ அதர் லிசனர்ல உட்காந்து கேட்டுட்டு, ஐயோ பாவமேன்னு தலையில அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஆனாலும் உடாம, ஏம்மா இந்த அம்மா யாரும்மா இந்த அம்மா? எதுக்கும்மா இப்ப மேல போய் இத தேவையில்லாம கேட்டு? இன்னொன்னு நான் சொல்றேன். பிக் பாஸ விட்டுருங்க, எதுவா விட்டுருங்க. ஒரு காமனா ஒரு ஆள போட்டு 4 பேர் சுத்தி அடிச்சிட்டு இருக்காங்களா? ஐயோ! போனா போது, பொழச்சு போட்டும்னாவது பாக்குற மனநிலை ஒருத்தருக்கு கூடமா மனநிலை இருக்காது. இப்பதான் ஒரு ஸ்பேஸ்ல போய் அப்படி ஒரு ஹார்ட்ஷிப்ப வந்து ஒரு மனுஷன் பார்த்துட்டு வந்திருக்காருன்னா, அத கூட கன்சிடர் பண்ணாம எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க முதல்ல சேகுவாரா? நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. நான் உங்கள இப்பதான் பார்க்குறேன் கொஞ்ச நாளா. நான் உங்கள ஒண்ணு கேட்கிறேன். "Why are you so down to earth man? What's wrong with you? You should learn resilience. You should learn how to stand up for yourself. Why do you need to go to other spaces to get bashed by others?" இதுதான் என்னோட கொஸ்டின். நான் கான்ஸ்டன்ட்டா எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வெரி சைலன்ட்டா எல்லாத்தையும் நான் வாட்ச் இப்ப கூட ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. வேணுங்கிறவங்க, வேண்டாதவங்க எல்லாருமே. Just learn yourself how to protect yourself first and then stand for others. You don't need to be so down to earth like this to get bashed by others. அது ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அது ஒண்ணுதான். இப்பதான் அடியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த வேர்ட் ஐம் சேயிங் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா, 4, 5 பேர் சுத்தி வளைச்சு கொரவலைய கடிக்கும்போது, அது அப்படிதான் ஃபீல் ஆகும். ஐ வாஸ் வாட்சிங் எவ்ரிதிங். அண்ட் தென் வை டு யூ ஹேவ் டு கம் அண்ட் சிட் ஹியர்? நான் உங்களுக்கு ஒரு குவெஸ்டினர் வச்சிருக்கேன் இப்போ சே. ஓகே, இட்ஸ் யூ அண்ட் மீ ஒன் ஆன் ஒன். ஓகே, இருக்கீங்களா சே? உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணுமா? இல்ல எனக்கு இல்ல நான் இருங்க. ஐம் அவுட் ஆஃப் யுவர் பெனிஃபிட் ஐம் ஆஸ்கிங் தீஸ் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணுமா? இல்ல நான் பீஸா தான் இருக்கேன். எனக்கு இல்ல நான் கேக்குறதுக்கு ஆமா இல்ல சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. வயசுல பெரியவங்க தாங்க, அதனால பயப்படாம சொல்லுங்க. இல்ல ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. ஆமாங்க சொல்லுங்க. உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணுமா? இல்ல நீங்க ஆமா இல்லன்னு கேட்டதுனால நான் வேற இல்லன்னு நான் சொல்ல முடியாது. அதனால ஆமான்னு நான் சொல்றேன். ஆமா. உங்களுக்கு ஒரு நாள் ஆச்சுன்னா தூங்கி எந்திரிச்சு நிம்மதியோட நீங்க இருக்கணுமா? இதனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்க போதா? தயவு செஞ்சு சொல்றேன். இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் ஓரம் கட்டி வைங்க. ஏன்னா மென்டல் ஹெல்த் இஸ் ஹவ் இம்பார்ட்டன்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். எனக்கு தெரியல நீங்க எப்படி டெய்லி ராத்திரி தூங்கி எப்படி எந்திரிச்சு எப்படி திருப்பி அடுத்த நாள ஃபேஸ் பண்றீங்க. இவ்வளவு அடி வாங்கும்போது யூ கான்ட் லிவ் இன் பீஸ். நோபடி கேன் லிவ் இன் பீஸ் லைக் திஸ். இட்ஸ் நாட் அ நைஸ் திங் டு பி கெட்டிங் பேஷ்ட் பை அதர்ஸ். இப்போ நாளைக்கு ஆச்சுன்னா நீங்க பேட் பெர்சன் ஒருத்தவங்க சொன்னாங்கனாலும், ஆமா நான் பேட் தான் சொல்லிட்டு தலைய கீழ போட்டுட்டு எந்த ரிப்ளையும் குடுக்காம நீங்க அமைதியா போயிட்டே இருங்க ஒரு 10 நாளைக்கு. எவ்ரிதிங் வில் வானிஷ். நான் சொல்றது வேணா உங்களுக்கு ரொம்ப பூமர்த்தனமா இருக்கணும். அத எப்படிங்க விடலாம்? அத எப்படிங்க அவங்க சொல்றத கேட்கலாம்னு சொல்லிட்டு தேர்ஸ் நோ நீட் ஃபார் ஆல் திஸ்ங்க. நான் கொஞ்ச நாளா உங்கள நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிகாஸ் ஐ ரெக்வெஸ்டட் யூ டூ ஃபாலோ. ஓப்பன் ஃபாரம்ல தான் சொன்னேன். என்ன ஃபாலோ பண்ணுங்க. நானும் உங்கள ஃபாலோ பண்றேன்னு. சம் கைண்ட் ஆஃப் என்னவோ தெரியல ஐ வாண்டட் டூ ஃபாலோ யூ. சோ ஐ வாஸ் ஃபாலோயிங் யூ. நான் இப்ப என்ன ஒண்ணே ஒண்ணு சொல்றேன்னா, ஜஸ்ட் டு மேக் திஸ் ப்ராப்ளம்ஸ் கம் டவுன், யூ பீயிங் ஆஸ் அ கைடன்ஸ் ஃபார் ஆல் யுவர் பீப்பிள் ஐ அம் சேயிங், கொஞ்ச நாளைக்கு எதையுமே அட்ரஸ் பண்ணாதீங்க. கொஞ்ச நாளைக்கு அது ரிலேட்டடான போஸ்ட் எதுவுமே பார்க்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு யாருக்குமே எதிர் ட்வீட் போடாதீங்க. கொஞ்ச நாளைக்கு உங்களோட எதுவுமே ஜஸ்ட் க்ளோஸ் இட் ஆஃப். ஏதாவது நடக்குதுன்னா எக்ஸ விட்டு கொஞ்ச நேரம் வெளியில போயிருங்க. உள்ளே வராதீங்க. ப்ளீஸ் வராதீங்க. இட் வில் ரூயின் ஒன் பெர்சன்ஸ் மென்டல் பீஸ். லைக் அந்த அளவுக்கு தான் இங்க போயிட்டு இருக்கு இப்போ. ஐ நோ யூ கைஸ் லவ் முத்துக்குமரன். நீங்க உங்களுக்கு ரொம்ப மென்டல் பீஸ் இதாயி நீங்க ரொம்ப இதாயி போகும்போது அவரு உங்களுக்கு வரப்போறாரா? இல்ல. எங்களுக்காக ஜாக்லின் வரப்போறாங்களா? இல்ல. அவங்களுக்காக இல்ல. திஸ் இஸ் கெட்டிங் இன்டு ஃபெனட்டிசம் அட் சம் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் என்ன ஒண்ணே ஒண்ணு சொல்றேன்னா, உங்களோட கொள்கைகள் உங்க கொள்கைகளாவே இருக்கட்டும். பட் யூ டோன்ட் நீட் டு வாய்ஸ் இட் அவுட். கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்க. கொஞ்ச நாளைக்கு இக்னோர் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு வராதீங்க இந்த பக்கம் ப்ளீஸ். வேணும்னா சொல்லுங்க. நீங்களும் நல்ல புக் ரீடர்ன்னு தான் நெனைக்கிறேன். நல்ல புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு யாரோ கேள்வி கேட்கிற அளவுக்கு நீங்க ஏன் ப்ரோ உங்கள நீங்க கீழ போடணும்? யூ லுக் லைக் யூ ஹேவ் குட் வேல்யூஸ். ஐ அம் சீயிங் சோ மெனி பீப்பிள். பப்பா எல்லாம் எவ்ளோ ஹேப்பியா இங்க சுத்திட்டு இருந்தாரு. ஹி டசன்ட் ஈவன் வாண்ட் டு கம் ஹியர். ஹிஸ் லெஃப்ட் தி பிளேஸ். எத்தன பேர் போயிட்டாங்க இந்த மாதிரி. அது மாதிரி நீங்களும் கொஞ்ச நாளைக்கு லெட் தெம் ஹேவ் தி ஆர்கசம் ஆஃப் திஸ். ஓகே, லெட் தெம் ஹேவ் தி ஆர்கசம் ஆஃப் திஸ். ஒருத்தரை நம்ம அடிச்சிட்டோம், ஒருத்தரை நம்ம கவுத்திட்டோம். லெட் தெம் பி லைக் தட். விட்டுருங்க, தொலைச்சிருங்க.
ஒரு பக்கம் போய் நிம்மதியா இருங்க. டெய்லி இந்த ஸ்பேசஸ்லாம் போட்டு உங்க நிம்மதிய கெடுக்காதீங்க ப்ளீஸ். இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க அடுத்தவங்க வயித்துக்கு தீனி போட்டுட்டு இருக்கீங்க. அடுத்தவங்க என்டர்டெயின்மென்ட்க்கு நீங்க வந்து எண்ணெய் குடுத்துட்டு இருக்கீங்க அவ்வளவுதான். பட் யாருமே உங்களுக்காக வந்து நிக்க போறது கிடையாது. ஜஸ்ட் லீவ் திஸ் பிளேஸ் அண்ட் கோ அவே ஃபார் a few months like or even few weeks. என்ஜாய் yourself to your fullest. இவங்கெல்லாம் யாருமே உங்களுக்காக வரப்போறது கிடையாது. You will be for yourself. Nobody will support you. The reason today I'm coming up to talk here is like I am seeing you not been right in the last few days. ஒரு ஆள் எத்தனை பேர் போட்டு அடிக்க முடியும்? இன்னொன்னு, நீங்க என்ன இந்த சோஷியல் மீடியா எல்லாருக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீங்க பொறுப்பா? இல்ல. just cool down yourself, calm down yourself. கொஞ்ச நேரம் தனியா உட்கார்ந்து யோசிங்க. யார் கூடயும் பேசாதீங்க ஃபர்ஸ்ட் ப்ளீஸ். தனியா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் யோசிங்க. காமா ஒரு புக் படிங்க. ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிங்க. எங்கேயாவது போய் தூங்குங்க. ஏதாவது பண்ணுங்க. இங்க வராதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உங்களோட பெஸ்ட் ஆஃப் பெனிஃபிட்ல தான் சொல்றேன். இங்க வராதீங்க ப்ளீஸ். Nobody is going to look after you. Your mental health is important. இதே ரேஞ்சில போயிட்டே இருந்தா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். நல்லதனமா இருக்கிற நீங்க கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்ணுவீங்க. And stories will be keeping on building and twisting and turning here and there. No need for all that. Just இங்க இருந்து போயிருங்க. Shalini, I don't want any reply from you. I'm so sorry. I don't want to go in ripples about this. And I'm leaving ஹனி here. ஹனி நீங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு அப்ப அப்படிலாம் இது பண்ண I'm முடியாது. leaving from here. I'm leaving from ஐயா here. இது ப்ளீஸ். எனக்கு வேண்டவே வேண்டாத வேலை. I எனக்கும் don't like fighting with anyone, okay? நான் ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்வேன். Just for your own mental peace, யாருக்கும் எந்த ரிப்ளையும் கொடுக்க வேண்டாம். இது எல்லாத்தையும் இழுத்து மூடி கட்டிட்டு நீங்க எங்கேயாவது கொஞ்ச நாள் போயிருங்க. இல்ல வேற ஏதாவது பண்ணுங்க. இல்ல உங்க அரசியல் பக்கம் போங்க. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த போதும் இந்த பிக் பாஸ். This is enough and more. அங்கேயுமே யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுவும் போயிட்டே இருக்கு. இங்கேயும் திரும்பி அதே தான் நடந்துட்டு இருக்கு. Enough is enough. போதும். இத பத்தி வேற எதுவுமே பேச வேண்டாம். தயவு செஞ்சு எல்லாரும் இத பத்தி உட்கார்ந்து ஏதோ நம்ம சாவு வீட்ல உட்கார்ந்து திருப்பி ஒரு விஷயத்த பேசுற மாதிரி பேசிட்டே இருக்கோம். அது நல்லாவே இல்ல. க்ளோஸ் இட் ஆஃப் அவ்வளவுதான். ஓகே, நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க முழுக்க என்னோட அக்கறையின் பால் சொன்னது ரொம்ப நன்றி. அதை நான் முழுமையா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்ப கூட நான் கேக் தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். ஸோ நான் காமா ரிலாக்ஸ்டா தான் இருக்கேன். ஆனா இங்க என்ன ஒரு பிரச்சனைனா, எல்லாரும் வந்து எனக்கு புரியுது, முழுக்க 100% நான் என் மேல அக்கறையின் பால் தான் நீங்க சொன்ன விஷயங்கள் தான். அதை நான் முழுமையா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு, அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த சேகுவரான்ற பேருன்றதுக்கே வந்து நான் 12 வருஷமா அந்த பேரை தான் நான் பயன்படுத்துறேன். அந்த ஐடியில அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடம் தான். இங்க எங்கெங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுறாங்களோ அந்த ஒடுக்கப்படுற இடத்துல இந்த சேப்போ நிப்பா அப்படின்றது வந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடம். இங்க குரலற்றவின் குரலாக வந்து ஒழிக்கணும் அப்படின்றது முத்து வந்து சப்போர்ட் பண்ணும்போது நான் முத்துக்கிட்டே உங்க ஸ்பேஸ்ல வந்தப்போ சொன்ன வார்த்தை அதுதான். நீங்க வந்து ஜொமேட்டோ ஊழியர்களுக்காக போய் நீங்க நின்று இருக்கீங்க, பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க எல்லாருக்குள்ளேயும் போராட்ட குணம் இருக்கணுமான்னு கேட்டா போராட்ட குணம் இருக்கணும். இங்க விடுதலை அடைஞ்சது வந்து நீங்க என்னடா இது எல்லாத்துக்கூடலாம் நான் இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் சொல்றாரு நீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா விடுதலையும் நீங்க எடுத்துக்கங்க. அது இந்திய விடுதலையா இருக்கட்டும், இல்ல உலக அரசியல்ல நீங்க கியூபா விடுதலையா இருக்கட்டும், இல்ல எந்த விடுதலையா இருக்கட்டும், அது ஒரு சில மொத்த பேரும் அந்த நாடே போராடி இருக்குமான்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குறி. அங்க ஒரு இப்படி வேணா வச்சுக்கலாம், ஒரு பகுதியினர் மட்டும்தான் அந்த போராட்டங்கள் இறங்குவாங்க. அந்த போராட்டம் இப்பவும் தமிழ்நாட்டுல ஒரு போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப நடக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் பிரச்சனைகளா இருக்கட்டும், வாய்ஸ் அவுட் பண்றது அங்க ஒரு சிலர் தான் வாய்ஸ் அவுட் பண்ணணும், ஒரு சிலர்கள் வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடாது. நம்ம அன்றாட வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்ல அன்றாட விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அது எல்லாமே நம்மளை சுத்தி தான் நடக்குது, நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் நடக்குது, நம்ம இருக்கிற பகுதியில் தான் நடக்குது. அப்போ மக்களால ஒரு பிரிக்கிறதோ, நம்ம என்னைக்கும் நம்ம பேசுறது நிறுத்திட்டோம், நம்ம வாய்ஸ் அவுட் பண்றது நிறுத்திட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க தொடர்ச்சியா இந்த விஷயங்கள், இப்போ இந்த ஃபாசிஸ்ட் மனநிலை இருக்காங்கல்ல, இவங்க தொடர்ச்சியா இந்த விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதை எதிர்த்து கேட்கறதுக்கு நபர்கள் இல்லாம போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுல அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. இங்க நீங்க சொன்ன எனக்கு நான் சொல்ற விஷயங்கள் என்ன, என்னோட மென்டல் பீஸ் அதை நான் கம்ப்ளீட்டா நான் அக்ரி பண்றேன். ஐ மீன் நீங்க என்னோட நலனுக்காக சொல்றது. ஆனா இது நான் சொல்றது என்னன்னா, நம்ம இங்க இருந்து கடந்து போயிட்டோம்னா அவங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. வந்து 2-3 நாளா உட்காந்துக்கிட்டு அவங்க ஒரு விஷயத்த வந்து திரும்ப இதே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பண்ணிட்டு இருந்த விஷயமுக்கு நம்ம திரும்ப ரிட்டாலியேட் தான் பண்ணோம். இதை வந்து அப்ப கூட என்னன்னா, அந்த இடத்துல போய் நம்ம எதுவும் பேச வேண்டாம், அங்கிருந்து இக்னோர் பண்ணிட்டு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க எதிர்ப்பு குரல் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பயம் விட்டு போயிடும். இப்போ என்ன தனிநபர் செய்ய ஒரு விஷயம் பண்றாங்கன்னா, என் மனநிலையை 1% கூட அவங்களால வந்து குறைச்சிட முடியாது. 2வது என்ன அவங்க வந்து அவரை நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன், இல்ல அவரை நான் தோக்கடிச்சிட்டேன், இல்ல அவர் என்ன அவங்க வந்து கடுமையான வார்த்தைகள் பேசுனதுனால அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா உண்மையிலேயே அது அவங்களுடைய முட்டாள்தனம். அது இல்ல வெற்றி. வெற்றியே தெரியும்.
இல்ல அந்த நான் சொல்றேன், நான் ஜஸ்ட் அவங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்ல. அப்படி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்க வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க, இல்ல அவங்க என்ன நிக்க வச்சு 3 பேர் 4 பேர் எல்லாருமே சேர்ந்த ஒரு விஷயம் கிடைக்கும் போது அது அவங்களுக்கான அது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் அதை இன்னொரு தெளிவா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன பேச விடாம அந்த 5 பேருமே திரும்ப 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 லைன் பை லைனா ஒவ்வொருத்தரா பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா சே பேச விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல சே என்னன்றத பாயிண்ட் எடுத்து பிளேஸ் பண்ணி வச்சிருவாரு. சோ பிளேஸ் பண்ணி வச்சா என்னன்றது கிளியரா தெரிஞ்சிரும்ன்றது. அவங்க கிட்ட நான் கடைசி வரைக்கும் சொல்ல முயற்சி பண்ணது என்னன்னா, நீங்க தவறு பண்றீங்க, நீங்க தவறு பண்ணும்போது எதிர்நிலையில இருந்து இந்த தவறு பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். ஆனா அதை சொல்லும் போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சொல்றவரை பார்த்து நீங்க இதை ஏன் பண்றீங்க, நீங்க வந்து நாட்டாமையா, இல்ல நீங்க யார் இதை சொல்றதுக்கு, நீங்க என்ன வந்து லாயரா, இல்ல நீங்க என்ன வந்து பதவியில இருக்கீங்களா, நீங்க என்ன இதுல இருக்கீங்களா. எனக்கு அது கேட்கும் போதே ரொம்ப சிரிப்பா இருந்தது. இங்க தவறு பண்ணும்போது இங்க எதிர்நிலையில இருந்து வந்து பேச ஒரு தப்பா இருக்குன்னு சொல்றதுக்கு பதவியிலும் இருக்க தேவையில்ல, இல்ல வந்து எந்த இடத்துலயும் இருக்க தேவையில்ல. அது ஒரு சாதாரண ஒரு ஆளா இருந்தா போதும். அது அறிவு முதிர்ச்சி இருந்த ஒரு 18 வயசுக்கு அப்புறம் வந்து மெச்சூரிட்டியான ஒரு நபரா இருந்தா போதும். இங்க இருக்கக்கூடிய கலர் ஒருத்தன் தப்பு பண்ணும்போது இது தப்புங்க அப்படின்னு சொல்றதுக்கு போதுமான பொது அறிவு இருந்தா போதும். இந்த மாதிரி ஒருத்தங்களை அபியூஸ் பண்ணாதீங்க, கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தி பேசாதீங்க, இல்ல திட்டாதீங்க, இந்த மாதிரி மார்க் பண்ணி போடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு போதிய 18 வயசு நிரம்பி இருந்தா போதும், அது தெரிஞ்சிருந்தாவே போதும். இவங்க பண்ணும்போது அதை வந்து நம்ம ஏன் திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த பேசுறோம், திரும்ப ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ற விஷயத்துக்கு இது தப்புங்க அப்படின்னு சொல்லி காமிக்கணும்னா இவங்க இதை ஏன்னா இவங்க இது வந்து பாசிஸ்ட் மனநிலை. இதை தொடர்ச்சி நீங்க நினைக்கிறீங்களா இவங்க வந்து இதோட நிறுத்திடுவாங்க, இதை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட நோக்கம் இதுதான். அவங்க வந்து மற்றவங்களை அசிங்கப்படுத்துறது, புல் டவுன் பண்றது, தொடர்ச்சியா திரும்ப ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கிறதுக்கு. நீங்க சொன்ன மாதிரியே தான் நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல வந்து டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஐடியா டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க, இதை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எதிர்த்து நின்று குரல் கொடுக்கும் போது அவங்களுக்கு என்ன சிக்கலா இருக்குன்னா, என்னடா இந்த ஒரு ஆள் மட்டும் எதிர்த்து நின்று எல்லா இடத்துலயும் போய் குரல் கொடுக்குறான், திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கான், திரும்ப திரும்ப நமக்கு எதிர்வாதம் வச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப சிக்கல் ஏற்படுத்துது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாப்பாயோ இல்ல மற்ற நபர்களோ வந்து அவங்க கொஞ்சம் மென்டல் பீஸ்க்காக போயிட்டாங்க அப்படின்னா, எனக்கு தெரியும் பாப்பாயிட்ட நான் பேசியிருக்கேன் தனிப்பட்ட ரீதியா வந்து பாப்பாயோட மென்டல் ஹெல்த் முக்கியம், நானே சொல்லியிருக்கேன். பாப்பாய் பாத்துங்க பாப்பாயின்னு. ஆனா எந்த இடத்துலயும் ஒரு போராட்ட குணத்தை நான் வந்து விட்டுறவே சொன்னதே கிடையாது. சோ என்னோட போராட்ட குணன்றது இதுல நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் எனக்கு ஒரு 5% தான். இந்த 5% கூட இதை விட நான் மோசமான விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன். அதனால இந்த 5%னால இவங்க ஒண்ணுமே ஆயிட போறது கிடையாது. ரெண்டாவது இது பிக் பாஸ், இது உண்மையிலே பிக் பாஸ் கிடையாதுங்க, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பிக் பாஸ்ன்றது 106 நாள் முடிஞ்சு போச்சு. இது என்னன்னா பொதுவெளியில் எப்படி நடந்துக்கிறோன்றதுதான் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பொதுவெளியில் எப்படி நடந்துக்கணும், இல்ல எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இல்ல எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது. அதுல வந்து இவங்க என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க, திரும்ப நம்ம என்ன மாதிரி பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோன்றது மட்டும்தானே தவிர்த்து இங்க வந்து அவங்களோட வெற்றி கடைசியா என்னவா இருக்குன்னா, சேன்ற நபர் வந்து விலகி போயிட்டாருன்னா அதுதான் அவங்களுடைய வெற்றியா, அவங்க இறுதி வெற்றி அவங்க பாக்குறாங்க. அவங்க வந்து திரும்ப என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா திரும்ப பேசலாம், அபியூஸ் பண்ணலாம், இல்ல என்ன வேணா திரும்ப பண்ணிடலாம் அப்படின்னு. இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். பாப்பாய் விலகி போயிட்டாருன்னும் போது ஜாக்லின் பத்தியே அவங்க தொடர்ச்சியா போடுறாங்கன்றதுக்கான நீங்க அதை யோசிச்சீங்கன்னா அந்த அரசியல் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா திரும்ப போய் அங்க யாரும் பண்ண மாட்டாங்க, இவங்க என்ன வேணா திரும்ப வந்து ஜாக்லின் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதே ஜாக்லின் ஃபேன்ஸ் வந்து எனக்கு வந்து டிஎம்ல மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இவங்க போடுறாங்க, நீங்க விடாதீங்க, சரி நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஏன் முத்துவை பத்தி அவங்களால ஓப்பனா ஒரு விஷயத்த பேச முடியல, பேசினா பிரச்சனையா இருக்குன்னா, பேசினா சே வருவாரு, இங்க இருக்கக்கூடிய மொத்த பேரும் வருவாங்கன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாரும் ஆக்டிவா இருக்காங்க, திரும்ப பேசுவாங்க அப்படின்னு. இங்க முத்து ஜாக்லின்றதே பிரச்சனை கிடையாது. இங்க பிரச்சனை அது இல்லவே இல்லை. இதே ஒரு அரசியல் தான். நீங்க யார வேணா எடுத்துக்கங்க. ஒரு தனிநபர் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தனிநபர் வந்து காயப்படுத்தும் போது, அசிங்கப்படுத்தும் போது அப்ப இங்க அது தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வரதான் செய்யும். இவங்க சௌந்தர்யாவே அசிங்கமா பேசினாலும் நம்ம திரும்ப அதை வரதான் செய்வோம். அது திரும்ப இந்த மாதிரி பேசாதீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எல்லாரும் பண்றாங்களான்னு கேட்டா எல்லாரும் பண்ணல, ஒரு 10 நபர் மட்டும்தான் அவங்களுடைய மோட்டோவா இருக்கு. அங்க கேள்வி கேட்கறதால அவங்களுக்கு அது சிக்கலா இருக்கு. இந்த இடத்துல இவரை நாங்க வந்து இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம்னு. ஏன்னா இங்க தனிநபர்கள் வந்து நிறைய அவங்கவுங்க சுயலாபத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்னொரு வார்த்தை சரியா சொல்ல போனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட். அந்த ஸ்பேஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யார் யாருன்னு. இது நான் எப்படி பாக்குறேன்னா, எக்ஸ்போஸ் ஆனது அவரவர்கள் தான், அவரவருடைய குணத்தை தான் காமிக்கிறதே தவிர்த்து இங்க இதுல எந்த விதமான இதுல ஒரு பெரிய மாற்றமோ இல்ல பெரிய விஷயங்களோ இல்ல சேவ் அவங்க வந்து இதுவாக்கிட்டாங்க அதுவாக்கிட்டாங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் வந்து என்ன ஒரு 5% கூட என்ன வந்து உருக்குளிச்சிடாது. நான் உண்மையிலேயே நான் ரெஸ்பெக்ட், எனக்கு என்ன யோசிக்கிறேன்னா உங்களை நான் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஒவ்வொருத்தரும் எனக்கு டிஎம் பண்ணி பேசும்போது தான் எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னா, ஓகே நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் இந்த மாதிரி நான் ஏன் எனக்கு இப்பவும் சொல்றேன், என்ன ஸ்பேஸ்ல கூட்டு பேசினாலும் 24 பாஸ் என்னால பேச முடியும். நான் ஏன் போவேன்னா நான் நினைக்கிறதுக்கு என்ன கட்டுப்படுத்தி வச்சுக்கிறதுக்கும் எதிர்த்தரப்புல இருந்து நான் காரணம் என்னன்னா, அது ஏதோ ஒரு இடத்துல உங்க எல்லாரையும் காயப்படுத்துது. அது எனக்கு ஒரு மனவலியை கொடுக்குது. ஒருத்தங்க டிஎம் பண்ணி பேசும்போது நான் இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லும் போது, இப்ப ஹனி சொன்ன மாதிரிதான் அப்ப என்ன நான் தடுத்துக்கிறேன் அந்த இடத்துல, சரி வேண்டாம் அது போகாது அப்படின்னு. அப்ப இங்க ஒரு ஸ்பேஸை போட்டு அட்லீஸ்ட் அதுக்கான எதிர்ப்பு குறைஞ்சபட்சம் அந்த எதிர்ப்பாது இருக்கணும், இது பண்றது தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க தொடர்ச்சியா அந்த அஜெண்டாவையும் அந்த இதுதான் செட் செய்ய வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
அது அந்த என்னைக்குமே சரி அந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் வந்து என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தேர் ஃபாஸ்டஸ்ட் மைண்ட் செட் பீப்புள்ஸ். இல்ல கேக்குதா தோழர் சேக்கு ஒரு ரெக்வஸ்ட். அப்ப தோழர் தான் தோழர் சேக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, மதன் ப்ரோ ஒரே இருக்க நிமிஷம். முடிச்சு மதன் ப்ரோ திலீப் ப்ரோ போய் வரலான்னு பார்த்தேன். நீங்க ஸ்பீக்கர் விட்டு சாப்பிட்டுருந்தேன், அதான் வந்திருப்பேன். சரி ஓகே ஓகே சரி ஓகே ஓகே. இல்ல நான் நேரம் கேட்டுதான் இருந்தேன். ப்ரோ கேக்குதா? தோழர் ப்ரோ கேக்குது மன. தோழர் சேக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கவா? தோழர் வந்து 12 வருஷமா இந்த இடத்துல இருக்கு. அவ்வளவு தளத்துல 12 வருஷமா வந்து பொலிட்டிக்கலா வந்து லெப்டிங் பாலிடிக்ஸோ பெரியாரை பத்தியும் அம்பேத்கரை பத்தியும் சேகோரா பத்தியும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பத்தியும் நிறைய பேசியிருக்காரு ஓகேவா? நான் சொல்றேன்னா சேவோட லீக் இது கிடையாது. சேவோட லீக் வேற. சும்மா ஒரு ஒரு பாசிங் அவே தான். சும்மா ஒரு பிச் ஸ்டாப் மாதிரி தான். இந்த இடத்துல வந்து இருக்காப்புல. இங்க மாட்டிக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இங்க இருந்து தயவு செஞ்சு போயிடுங்க. போயிட்டு நீங்க பழைய கருத்தோ பழைய இதுவோ போயிட்டு நீங்க பேசுங்க தயவு செஞ்சு. இப்ப ஜீவா இருக்காப்புல, அவரு பிக் பாஸ் பேச போக இப்ப அவர் கருத்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. இந்த பிக் பாஸ் ஃபாலோ பண்ணல கரெக்டா. இங்க எது முக்கியம்னா, இங்க கட்டமைக்கிறாங்களா ஒரு கட்டமைப்பு. இப்போ நான் பொலிட்டிக்கலா பேச தப்பா நினைச்சாதீங்க. இங்க இப்போதைக்கு இருக்கிற கட்டமைப்பு மாத்திட்டே வராங்க எல்லாரும். எல்லாரும் வந்து ஒரு கருத்தையெல்லாம் ஒரு விஷயம் பேசுறோம்னா, பெரியார் பத்தி பேசுறோம்னா அவர் என்ன செஞ்சது கேட்கிற நிலைமைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க. ஓகேவா? ஆனா எனக்கு என்ன 10 லட்சம் 20 லட்சமா இருந்து போட்டோம். ஓகேவா? அது வந்து கோடிக்கணக்காக போகாதுன்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. ஓகேவா? அது போகாம இருக்கிறதுக்கு ஒரு சில பேர் காரணமா இருக்காங்க. ஒரு சில பேர்ல நீங்களும் ஒருத்தர் தான். சரி, ஜீவா ஆகட்டும், நிறைய பேர் இருக்காங்க இங்க. ஓகேவா? நீங்கெல்லாம் பேசதான் நிறைய பேருக்கு இங்க புரிய வருது, நிறைய பேருக்கு இங்க தெரிய வருது. நீங்க பேசாம ஒருத்தர் ஸ்ட்ரக்காகி நின்றுட்டீங்கன்னா அது யாரும் அதை சொல்றது அந்த கருத்தில் இருக்குல்ல, அது யாரும் பேச மாட்டாங்க. அந்த லீக் மாறி போயிடும். ஓகேவா? நான் கிட்ட வைக்கிற ரெக்வஸ்ட் இதுதான். வந்து வேற லீக்ல இருக்காப்புல. இது சும்மா ஒரு பிச் ஸ்டாப் மாதிரி தான். தயவு செஞ்சு பிச் ஸ்டாப்ல இருந்து நீங்க கிளம்பி போயிடுங்க. நீங்க பொலிட்டிக்கலா ஸ்பேஸ் போடுங்க. ஓகேவா? கருத்தியெல்லாம் ஸ்பேஸ் போடுங்க. ஓகேவா? நீங்க நிறைய பிரச்சனையை மறந்துட்டீங்க இந்த பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம். ஓப்பனா சொன்னேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்த கிடையாது. அது மாதிரி நான் பார்த்த வந்து வேற. அதுக்கு முன்னாடி நான் பார்த்த வந்து வேற லீக்ல இருந்தாப்புல. இப்ப இந்த பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் 120 106 நாள் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. எல்லா பிரச்சனையும் வந்து மறந்துட்டாப்புல. லிட்டரலா அதெல்லாம் உண்மை. அந்த பெரியார் பத்தி சீமான் பேசுறதுக்கும் இவங்க வச்சு அவதூறுக்கும் அதை தாண்டி நிறைய பொலிட்டிக்கல் மூலம் இங்க நடந்துச்சு. ஓகேவா? அதை பத்தி வந்து அதை மறந்துட்டு இந்த பிக் பாஸ் குள்ளேயே ஊறிட்டாப்புல. இப்ப திரும்பியும் அதே ஜோனுக்குள்ள போற மாதிரி தான் இருக்குச்சு எனக்கும். நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்த்தேன். நீங்க பொலிட்டிக்கலா பேசுவீங்க, சில விஷயங்கள் கருத்தியெல்லாம் பேசுவீங்க. பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு. இங்க இருக்க பசங்களை வந்து சில மேட்டர் சொல்லி நீங்க கருத்தியெல்லாம் பேசுங்க. அந்த கருத்தை வந்து அவங்க ஏத்துக்கிறது அவங்க அப்புறப்பட்ட விஷயம். ஓகேவா? இதை பேசுங்க. இது அவங்களுக்கு புரியும். ஓகேவா? புரிஞ்சு ஏத்துக்காத அவங்க மேட்ச். ஓகேவா? அவங்க இதை பத்தி போய் தெரிஞ்சுப்பாங்க. அட்லீஸ்ட் போயிட்டு நிறைய பேர் இங்க அதை பத்தி தெரியவே தெரியாது. நீங்க பேசுற கருத்து ஜீவா பேச ஆரம்பிச்சாருன்னா பயங்கர பேசாப்புல. அதை பத்தி போய் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க, தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. இவங்க எல்லாம் பேசி மல்லு கட்டி சண்டை போட்டு எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு திட்டுறீங்க, நான் திரும்பி திட்டிட்டு நான் பாட்டு கடந்து போயிட்டு நான் என்ன பண்றேன் அடுத்தது, நான் அண்ணாவை பத்தி பெரியாரை பத்தி ட்வீட் போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? எனக்கு அது ட்வீட் பண்ண அவசியம் இல்லை. ஓகேவா? இங்க அண்ணான்னு ஒருத்தர் இருந்தாரு வாழ்ந்தாருன்னு தெரிஞ்சா போதும் எனக்கு. ஓகேவா? நான் ட்வீட் போட்டதுக்கு அப்புறமா போயிட்டு ஒருத்தன் அதை பார்த்துட்டு தெரியாதவன் போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டா போகுது எனக்கு. ஓகேவா? நான் அந்த லெவலில் தான் இருக்கேன். நான் பெரியாரை பற்றி தொடர்ச்சியாக ட்வீட் போறதுக்கு காரணமும் அதுதான். பெரியாரை பற்றி தொடர்ச்சியாக ட்வீட் போறதுக்கு காரணமும் அதுதான். ஓகேவா? சங்கி அடிக்கிறது என்னோட அஜெண்டா. எனக்கு கருத்தியெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத அடிக்கிறேன். ஆனா வந்து நான் ட்வீட் போதை நிக்க வைக்கல. இன்னைக்குமே பிக் பாஸ் பாக்குறப்ப கூட நான் தொடர்ச்சியா வந்து திட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஓகேவா? திட்டுறது வந்து ரிஃப்ளெக்ஷன். எனக்கு அவங்க எல்லாம் மனுஷனா மதிக்கலன்ற ஒரு கேட்டகரி வச்சிருக்கல, அவங்க எல்லாம் திட்டுவேன். சீமான் ஆகட்டும், அஜித் சம்பத் ஆகட்டும், இவங்கெல்லாம் நான் மனுஷன் லிஸ்ட்ல வைக்கல. ஏன் மனுஷன் லிஸ்ட் வைக்கலன்னா, பிளவாதம் பேசுற, மத ரீதியோ சரி ஜாதி ரீதியோ பிளவாதம் பேசுற எவனுமே நான் மதிக்க மாட்டேன். ஓகேவா? அவங்களை நான் வந்து இதோட அசிங்கமா திட்டுவேன். என்னோட பார்வை அப்படித்தான். ஏன்னா அவங்க வந்து நான் எந்த கேட்டகரியுமே வைக்கல. ஏன்னா இங்க கட்டமைச்சு அவங்க தான் பண்ணிருக்கானுங்க. நீங்க இதெல்லாம் விட்டுட்டு நிறைய பிரச்சனை இருக்கு. ஓகேவா? அந்த பிரச்சனையை பேச போலாம். இவங்க கிட்ட உட்காந்து மல்லு கட்டிட்டு இவங்க அந்த பிரச்சனை என்னன்னு தெரியாது. ஒரு அரசியல் புரிதலுமே இவங்க கிட்ட கிடையாது. இவங்க கிட்ட நீங்க என்ன பேசி என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஓகேவா? நீங்க பேசுறது ஒரு 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். தட்ஸ் இட். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அது ஜீவா ஆகட்டும், ஜீவா பெஞ்சிருக்காப்ல, நீங்களும் பண்ணுங்க. செய்யாத கம்பேர் பண்ண நினைச்சுக்காதீங்க.
இல்ல மதன், அதனாலதான் வந்து நான் என் வேலைகளை நான் சின்னதாவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். பெண்ணியன் அடிமையானல் புத்தகத்தை பத்தியும் நான் பேசுறதுக்கு ஸ்பேஸ்ல போயிட்டு மக்களை, அங்க இருக்கக்கூடிய தோழர்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பேசக்கூடிய தோழர்கள், காலி தோழரா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொருத்தரா இருக்கட்டும், அங்க வந்து அந்த ஸ்பேஸையை நான் ஷேர் பண்ணதும் சரி, இல்லை அதை கொஞ்சம் கொஞ்சமா அதை கடத்தணுன்றது ரொம்ப முக்கியமா. அதனால தான் அந்த தலைப்பும் கொடுத்தேன். அதுக்காக ஸ்பேஸ் போட்டு புத்தகத்தையும் நான் ஷேர் பண்ணேன், பெண்ணியன் அடிமையானல் புத்தகத்தை. நிறைய பேர் நபர்களுக்கு நான் லைப்ரரியும் கொடுத்துருக்கேன். மொத்தமா அந்த லைப்ரரியை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பயனுள்ளதா எடுத்துக்கிட்டாங்க. நம்ம அதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலா இத்தனை நாளா அதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். பிக் பாஸ் முடிஞ்சு ஒவ்வொரு தலைப்பா சின்னதா எப்படி சாதியல் விஷயங்கள் எந்த மாதிரி இருக்கு, இல்ல ஏன்னா ரொம்ப அடிப்படை அரசியல் இருந்து தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர முடியும். எந்த மாதிரி எந்த கட்டமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பேஸ் போட்டு அதுதான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுதான் போயிட்டு அப்படிதான் நடந்துகிட்டு இருந்தது. இந்த நடுவுல இந்த 2-3 நாளா தான் வந்து உள்ள ஒரு விஷயம் புகுந்து அது தளம் வந்து கொஞ்சம் அப்படியே மாறி போயிடுச்சு. அது தோழருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பேசுங்க ஜீவா நீங்க. ஆமா, இன்னொன்னு ரெக்வஸ்ட் எனக்கு, நீங்க நாங்க பேசுறதுல ஒரு கருத்து, நான் திராவிட கருத்து பேசுறோம், எந்த கருத்து தான் பேசுறோம், ஓகேவா? நாங்க பேசுறது கேட்டுக்குங்க, உள்வாங்கிங்க. தயவு செஞ்சு போயிட்டு அவங்க பிஜேபி சைட்லயோ மத்த பாசிச பேசுறவங்களோ, ஓகேவா, ரைட் விங் பேசுறவங்களாம் ஸ்பேஸ் போடுவாங்க. இஃபாட்டால் நான் சில ஸ்பேஸ்லாம் போவேன், ஓகேவா? உங்களுக்கும் வாய்ப்பு இருந்தா போங்க அந்த ஸ்பேஸ்லாம் போயிட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. ரெண்டுத்தையும் ஒப்பிடுங்கன்றேன். ஒப்பிட்டு உங்களுக்கு எந்த கருத்து பிடிச்சிருக்கோ அந்த கருத்து எடுத்துக்கங்க. நாங்க சும்மா அங்க பேசுறதுக்காக பிளண்டா நீங்க வந்து நம்பிட்டு போயிடலாம், நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நாங்க கேட்கவே கிடையாது யாருமே, ஓகேவா? உங்களுக்கு நாங்க பேசுற கருத்தை எடுத்துக்கங்க, உள்வாங்கிக்கோங்க. நீங்க போயிட்டு அவங்க பேசுறதை கேளுங்க, ஓகேவா? அவங்க என்ன பேச வர்றாங்க, அதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, இப்போ நாங்க பேசல என்ன பிரச்சனை அப்படின்ற விஷயத்த நீங்க நான் ஆகட்டும், சே ஆகட்டும், இங்க பேசுற எல்லாருமே இருக்காங்களா ரெண்டு கருத்துக்கள், நாங்க பேசுறத நீங்க எடுத்துக்கங்க, ஓகேவா? எடுத்துக்காது உங்க கையில இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா நாங்க பேசுறத மட்டும் எடுத்துக்காதீங்க, ஆப்போசிட்ல ஒருத்தர் பேசுறாங்க அதையும் போய் கேளுங்கன்றேன். கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. நான் சொல்றதுக்காகலாம் முடிவு பண்ணாதீங்க. நான் அதான் சொல்லுவேன். சொல்லுங்க ஜீவா நீங்க இப்ப. இல்ல எனக்கு செய்ய பார்க்கும்போது நான் இந்த செவன்த் சீசன்ல பிக் பாஸ்ல நான் பண்ண அந்த சுட்டுக்காக தான் தெரியுது. நான் இதே தான் இதுக்கு மேல எங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்கிறேன். தினம் போய் ஃபைட் பண்ணியிருக்கேன். ஒரு கட்டத்துல தான் எனக்கு புரிஞ்சுது அது வேஸ்ட் அப்படி. ஏன் வேஸ்ட்னு புரியுதுன்னா, நீங்க வந்து சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னு நினைச்சுக்கிடுங்களேன், நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்ல முடியாது. உங்க கருத்தியலை கடத்தணும். நீங்க புத்தகம் வழியாகவோ அல்லது நீங்க எழுதுற ட்வீட் வழியாகவோ ஒரு கருத்தியலை கடத்திட்டு போங்க. மற்றபடி இது வந்து அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சண்டை போடுறது இப்ப நீங்க வந்து ஒரு புக்கு படிச்சீங்கன்னா ஒரு 40 பேர் 30 பேர் 50 பேர் இருப்பாங்க. ஒரு ஃபைட் நடக்கும்போது 120 பேர் 150 பேர் 200 பேர் வராங்கன்னா அதுல எங்கேஜ் ஆகுறாங்க. அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சிருக்கு. அப்ப அந்த மக்களை நீங்க மறுபடியும் கொண்டு வரணும்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா பேசி, அல்லது உங்களுக்குள்ள கருத்து என்ன, நான் இதுதான், எனக்கு இந்த ஸ்டாண்ட் இருக்குது, அந்த ஸ்டாண்டை நான் சொல்லு அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுங்க. இப்போ நீங்க இந்த ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நீங்க ஒன்று சொன்னீங்க தெரியுமா, புரட்சியாளர் சேவை பத்தி. புரட்சியாளர் சே எப்படிப்பட்ட மனுஷன்னா, அவருக்கு ஒரு தன்னலம் பார்க்காத ஒரு மனுஷன். தன்னோட குடும்பம் குட்டி குழந்தைன்னு இருந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு இடத்துல அப்படி நிக்க மாட்டார். நான் எதுக்கு உங்ககிட்ட ஒப்புமைப்படுத்துறேன்னு நான் சொல்றேன். அவருக்கு கியூபாக்கு விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் அங்க இருக்கவே இல்லை. கியூபாக்கு விடுதலை கிடைச்ச உடனே அங்கிருந்து நேரா காங்கோக்கு போறாரு. ஒரு விடுதலையை ருசிச்சாச்சு, இன்னொரு நாடு அடிமைப்பட்டு கிடக்குது, அங்க போய் விடுதலை கிடைக்கும்னு அங்கதான் போறாரு. நீங்க சொல்றீங்க அவர் ஒரு ஆதிக்கத்தை எடுத்து கேட்டாருன்னு. அதே புரட்சியாளர் ஒரு இடத்துல வெற்றி அடைஞ்ச உடனே அந்த இடத்த விட்டு மாறி வேற என்ன தேவையோ அந்த இடத்துக்கு போறாரு. இப்ப நீங்க இதை பிக் பாஸ் கூட ஒப்பிட்டு பாருங்க. பிக் பாஸ்ல நீங்க நினைச்ச ஒரு பர்சன் வின் ஆயாச்சு, முடிஞ்சு போச்சு, அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்க போது, அவர் மக்கள் தான் ஓட்டு போட்டு என்னவோ நீங்க பிஆரோ அதுவோ இதுவோ எப்படி இருந்தாலும் மக்கள் ஓட்டு தான் அது. ஜெயிச்சு போயாச்சு, அதை ஏத்துக்கிடணும். அது ஏத்துக்க விருப்பம் இல்லாதவங்க ஏத்துக்கிட மாட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு மூவ் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போங்க. அதுலயே உட்காந்து சண்டை போட்டீங்கன்னா தினம் அது சண்டையா தான் வந்துட்டே இருக்கும். இது பர்சனலா நான் போன சீசன்ல நானே இதை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அது வேஸ்ட். ஒரு கட்டத்துல நீங்களே இருந்து நீ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இருந்து யோசிக்கும் போது இது நான் நினைச்சிருக்கிறேன், இந்த இடத்துல பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸா இருக்கணும், இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் கூட சண்டை போட்டுருக்கிறேன். அப்புறம் தான் யோசிப்பேன், எதுக்கு மேபி நம்ம கருத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். கரெக்டா எல்லாத்தையும் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸா திருத்த பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய டேஞ்சர்ல போயிடும். உங்க கருத்தியல் என்னங்கிறத மட்டும் வலிச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்படி நீங்க எடுத்து போய் ட்ரை பண்ணா மேபி இது ரெக்வஸ்ட் தான், அவ்வளவுதான், அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து எல்லாமே உங்க விருப்பம். யாருமே உங்களை வலுக்கட்டாயம் பண்ண முடியாது. உங்களுக்கு அது சண்டை போடுறது விருப்பம் அல்லது இந்த மாதிரி எடுத்துட்டு போறது விருப்பம்னா அதுவும் கூட பண்ணலாம், அதுவும் தப்பு கிடையாது. அந்த ஆப்ஷன் உங்ககிட்ட தானே இருக்கு, அவ்வளவுதான். தேங்க்யூ ப்ரோ. திலீப் ப்ரோ பேசுங்க, அப்படியே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. திலீப் ப்ரோ. ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, கேக்குது, சொல்லுங்க. ப்ரோ சொன்னதை 100% ஒத்துக்கிறேன் ப்ரோ. நம்ம இதுக்கப்புறம் அந்த பிபி சம்பந்தமான விஷயத்துல நம்ம இன்வால்வ் ஆகாம நம்ம வேலையை பாக்குறது பெஸ்ட்னு நினைக்கிறேன். இத நம்ம கருத்தியல் ரீதியா நிறைய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா.
அது தொடர்பான ஸ்பேஸ் போடுங்க, அதை தொடர்பா விவாதிக்கலாம். மாற்று கருத்து இருந்தாலும் நம்ம பேசலாம். இல்ல புத்தகம் பரிந்துரைங்க, புத்தகத்தை பத்தி பேசுவோம். நிறைய விஷயங்கள் அதை பத்தி போவோம் நம்ம. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சில கருத்துக்கள் இருக்கு, முரண் இருக்கு. எல்லாத்தையுமே அதை கடந்துட்டு நம்ம அடுத்து என்ன விஷயங்கிறத பார்ப்போம் அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணம். நம்மளும் இதோட இந்த பிபி டாபிக்கை விட்டுட்டு நம்ம வெளில வரலாம். நம்மளை தாண்டி கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட புரியாம இந்த விஷயம். அது இல்லாம அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் நடக்கிற வரைக்கும் அதை பண்ணிட்டு இருப்பாங்க. அது நடந்ததாவே நினைச்சிட்டு போகட்டும், ஒன்றும் தப்பே கிடையாது. நம்ம வேலையை பார்ப்போம் ப்ரோ. இன்னொரு ரெக்வஸ்ட் சே ப்ரோ, நான் முதல் திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டத்தை பத்தி தயவு செஞ்சு கொஞ்சம் பேசுங்க. இங்க இருக்க யாருக்குமே அதை பத்தி தெரியலங்க, எனக்கு கூட தெரியலங்க. எனக்கு ஸ்பேஸ்ல வந்து ஒரு நாள் நான் பேசுறப்ப எனக்கு பேந்தரும் ஒரு சில பேர் சொன்னாங்க, ஓகேவா, நான் அதை பத்தி விளக்கமா எனக்கு திட்டமா போட்டாங்கன்னு தெரியும். அது என்ன இருக்கு, ஓகேவா, என்ன யூஸ் ஆகுதுன்னு மேட்ரு சத்தியமா தெரியாது. நாங்க பேந்தர் கிட்ட வந்து கேட்டதுக்கு, பேந்தர் கிட்ட கேட்டேன், ஒன்றாக சில பேர்ல கேட்டேன், அப்புறமா கணேசன் வந்தப்பல அவர்கிட்ட கேட்டேன். அவங்க எல்லாம் எனக்கு கொடுத்த விளக்கம் இருக்கு, பக்காவான விளக்கம், ஓகேவா. எனக்கு அதை பத்தி புரிதலே கிடையாது. அது நான் முதல் திட்டம் இருக்குல்ல, பயங்கர எக்ஸ்ட்ரீமான திட்டம். அந்த திட்டத்தை வந்து இங்க யாருக்குமே போய் சேரவே இல்லை அடிப்படையில. இங்க ஆன்லைன்ல நீங்க பேசுறது ஃபைன் தான், ஆஃப்லைன்ல அது நிறைய பேருக்கு போய் சேரல. அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனா வந்து இங்க இருக்க நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியல. இங்க நிறைய படிக்கிற பசங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, ஓகேவா. அவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது நீங்க நாளைக்கு அது தயவு செஞ்சு அதை ஆர்கனைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நான் ரெக்வஸ்டா பண்ணிடுவோம் கிட்ட. நீங்க அவங்களை கண்டிப்பா பேன் பண்ணா கூட என்னென்ன பண்ணிட்டோம். கண்டிப்பா. அந்த திட்டம்ன்றது பயங்கரமான திட்டங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, நீங்க +2 முடிச்சுட்டு போனா போதும் உங்களுக்கு, ஓகேவா. காலேஜ் முடிச்சுட்டு போறீங்க, உங்களுக்கு கோர்ஸ் இருக்குல்ல, டைப் ரைட்டிங் கோர்ஸ், அப்புறமா வந்து பயங்கர கோர்ஸ், நிறைய கோர்ஸ்லாம் இருக்குல்ல, சரியா. கோடிங் கோர்ஸ், வந்து ஐடி ஃபீல்ட்ல இருக்க கோர்ஸ், எல்லா ஃபீல்ட்லயும் கோர்ஸ் இருக்கு. பர்டிகுலரா இந்த ஃபீல்டு மட்டும் கிடையவே கிடையாதுங்க. எல்லா ஃபீல்டுமே கோர்ஸ் இருக்கு, ஓகேவா. எல்லா ஃபீல்டுக்கான பயிற்சி உங்களுக்கு தராங்க, ஓகேவா. கொடுத்து உங்களுக்கு வேலையும் வாங்கி தராங்க. இந்த ஸ்கீம் இருக்குல்ல, பசங்களுக்கு வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பர்டிகுலரா அது ஐடிக்கு, பர்டிகுலரா அது ரோபோட்டிக்கு, இப்ப எலக்ட்ரானிக் அந்த மாதிரி நினைச்சிருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க 10th படிச்சினாலும் போதும் உங்களுக்கு, ஓகேவா. எந்த படிப்பே கிடையாது. நீங்க உங்களுக்கு பேசிக் இருக்குன்னா அந்த பேசிக்கை வச்சு நீங்க போய் அதை ஜாயின் பண்ணீங்கன்னா போதும், ஓகேவா. உங்களுக்கான ப்ராப்பர் டீச்சிங் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு அவங்க 6 மாசம் நினைக்கிறேன் அந்த கோர்ஸோட, அந்த கோர்ஸுக்கு ஸ்டைஃபன் தராங்க, ஓகேவா. ஸ்டைஃபன் கொடுத்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி தராங்க. நிறைய பேர் அதனால யூஎஸ் யூகேல போனாங்க. போய் பசங்க +2 படிக்கிற பசங்களாம் இன்னைக்கு அதை டெவலப் பண்ணி பசங்களே கோடிங், +2 பசங்களே கோடிங் பண்ணி யூஎஸ்க்கு யூகேக்கு போறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த திட்டம் தான். அந்த திட்டத்தில் அவ்வளவு விஷயம் இருக்கு. அது நிறைய பேருக்கு இங்க தெரியல. நான் எனக்கு கூட சொல்றேன், எனக்குமே தெரியாது. நான் கத்துக்கிற வரைக்குமே இப்போ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் இவ்வளவு விஷயம் இருக்கு அதுக்குள்ள. பார்க்கறதுக்கு சாதாரணமான விஷயமா தான் இருக்கும் அந்த டைப் திட்டம். ஆனா உள்ளுக்குள்ள போனா அவ்வளவு விஷயம் இருக்கு அதுக்குள்ளார. பேசிக்கா அடிப்படையில் அதுக்கான செலவு வந்து அதுக்கான செலவு வந்து அரசை ஏத்துக்குங்க. ₹1 நீங்க கட்ட தேவையில்ல, ஓகேவா. மொத்தமா அவங்களே ஏத்துக்கிட்டு உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. சொல்லுங்க. கான்செப்ட் சூப்பரா இருக்கு ப்ரோ. இப்ப நீங்க சொல்ற விஷயம் வந்து அருமையான கான்செப்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தை வச்சு ஒரு நாள் நம்ம மாதிரி போலாமே. ஏன்னா நாலேஜ் ஷேரிங் தானே. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கு. இது இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது நிறைய பேர்கிட்ட போய் சென்றடையும்ல, பயன்படுத்தாத நிறைய பேர் இருக்காங்க. பேசிக்கா ஒரு கோடிங் கத்துக்கணும் எவ்வளவு ஆகும் சார்? சொல்லுவாங்க உங்களுக்கு. நான் சும்மா சொல்றேன், ஒரு இன்ஸ்டியூட்ல போய் நீங்க ஒரு கோடிங் கத்துறீங்கன்னு வச்சுங்க, சாஃப்ட்வேர் தகுந்தாப்புல இருக்கு. நல்ல இன்ஸ்டியூட் போய் படிக்கிறோம் அப்படின்னா 1 lakhல இருந்து 2 lakhs வரைக்கும் ஆகும். இது 4 திட்டத்துல இருக்குங்க. உனக்கு கோச்சிங்கும் கொடுத்து உனக்கு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்களா, கொடுத்து உனக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி தராங்களா. எவ்வளவு பெற்று இது நீ காசை கொடுத்து படிக்கிறத நீ இப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ல. அது ஒண்ணுமே இல்லைங்க. பேசிக்கா நிறைய பேருக்கு வந்து தெரியல எப்படி பண்ணணும், அதுல என்னென்ன இருக்கு, எந்தெந்த கவர் ஆகும், அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, இந்த மாதிரி பேசிக் விஷயம் கூட இங்க நிறைய பேருக்கு தெரியாது, இன்க்ளூடிங் மீ. அதுதான் சொல்றேன். அது மாதிரி வந்து நாலேஜ் ஷேரிங் விஷயம், அந்த மாதிரி ஸ்கீம் பத்தி விஷயத்தெல்லாம் வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நம்ம வழிநடத்துற குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்புக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியட்டுமே. ஏன்னா நம்ம ஸ்கீம் எவ்வளவோ ஸ்கீம் இருக்கு, அந்த ஸ்கீம் யாருக்குமே வந்து அதை பத்தி புரிதல் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. ஷேர் பண்ணுவோமே, உங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா நம்ம பேசுவோம், நிறைய திட்டங்கள் பத்தி பேசுவோம் நிச்சயமா. ஓகே, அப்போ ஷாலினி பேசுங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு ஜாக் ஃபேனுன்னு சொல்லிட்டு மேலே வந்து பேசல. எனக்கு ஷாலின்ற அடையாளத்தை யூஸ் பண்ணி தான் நான் பேச வந்தேன். அண்டு யாரோ என்னை கேட்டாங்க, இவங்க எதனால கேட்டிருப்பாங்கன்னா மேபி வேற யாரையாவது சப்போர்ட் பண்ணா அதனால இவங்க இப்படி பேசலாம் அப்படின்னு நினைச்சு பேசியிருக்கலாம். அதனால அவங்க கேட்டிருக்கலாம். அதுக்கான ஒரு விளக்கத்தை தான் நான் கொடுத்தனே தவிர நான் இருந்துட்டு இந்த அடையாளத்தை யூஸ் பண்ணி பேசணும்னு சொல்லி நான் இங்க வரல.
அவங்க கேட்டதுனால மட்டும்தான் நான் சொன்னேன். ஓகே ஷாலினி, நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இல்லம்மா அதே மாதிரி இப்ப ரொம்ப ரொம்ப இல்ல இல்ல கீனா வேணாம், இதுக்கு மேல வளர்க்க ஆமா வேணாம், ஆமா இதுக்கு மேல வளர்க்க வேணாம். ரொம்ப விஜய் கீனா பிரேம் நீங்க பேசுங்க. இல்ல ரொம்ப விஜய் பிரேம் கீனா நீங்க பேசுங்க. சாரி கேக்குதா நான் பேசுறது? கேக்குது கேக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப கீனா யார் என்ன பேசுறாங்க, அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு ரெக்கார்டிங்ல இருந்து வாட்சிங்ல இருந்து மானிட்டரிங்ல இருந்து எல்லாம் போயிட்டு இருக்கு. நானும் நீங்க ஃபாலோ பண்ண ஜாக்லினை தான் ஃபாலோ பண்ணேன். ஐ கெப்ட் டு மை செல்ஃப், சட்டில் தான், அதெல்லாம் வேற விஷயம். இப்போ வந்து நாளைக்கு எப்படி பேஜ் வரும் அப்படின்னா, பாத்தீங்களா ஜாக்லின் ஃபேனே போய் அவங்களை கேள்வி நீங்க 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 ஒன்றும் சொல்லலை, உங்களை தப்பா சொல்லலை. இதை நோட் பண்ணிட்டு அடுத்தது அப்படி ஒரு ரிப்பிள்ஸ்ல வரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து டிஃபெண்ட் பண்றதுக்காக ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை வந்தா கூட இதை அடுத்தது திரும்பி ஜாக்லினை சார்ந்த மக்களையும் வந்து பிரச்சனைக்குள்ளாக்குற மாதிரி வரும். அதாவது ஒரு 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 பிரச்சனையா ரிப்பிள்ஸ்ல போயிட்டே இருக்கு. அதனாலதான் இத்தனை நாளெல்லாம் அதனாலதான் நல்லா மேலே வந்து பேசாம அப்படியே அமைதியா இருந்து பார்த்தேன். இல்ல ஹனிடி, இன்னொன்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உண்மையாலுமே எனக்கு இருந்துட்டு சேப்ரோக்கு என்ன நடந்துட்டு இருக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. இல்ல இன்னைக்கு ஈவினிங் நீங்க இல்ல இன்னைக்கு ஈவினிங் நீங்க இல்ல தப்பா நான் உங்களை தப்பா சொல்லல. இன்னைக்கு ஈவினிங் வந்து he went through a very bad rough time. நான் என்ன சொல்றேன்னா, தப்பு செஞ்சவங்களுக்குமே அப்படி ஆனா கூட அப்படி ஒருத்தர் ஃபீல் ஆகக்கூடாது. அந்த ஒரு ரீதியில தான் அவருக்கு எல்லாம் நடந்த மாதிரி எனக்கு பார்த்தேன். நான் யாரையுமே தப்பு சொல்லல, புரியுது ஹனிடி. நான் இது தெரிஞ்சிருந்தா நான் பேசியிருக்கவே மாட்டேன். அண்ட் நான் வந்துட்டு நான் சொல்லிட்டு தான் பேசணும். நான் இந்த ஸ்பேஸ் இப்பதான் வந்தேன், வந்துட்டு ஸ்பீக்கர் கொடுத்தேன். இப்போ இங்க இதை பேசாமலும் தெரியல அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே நீங்க இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பேசும்போது நிறைய விஷயங்கள முன்னாடி என்ன போச்சு பின்னாடி என்ன போச்சுன்னு கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு பேசணும்னா அவங்களையும் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணாதுங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, பட் நீங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நான் ஏன்னா இதெல்லாம் சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். மேபி எனக்கு யாராவது எக்ஸ்பிளைனோ இல்ல வேணாம் இது இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கனால நான் கடந்து போயிருப்பேன். எனக்கு இது கேட்கணும். நான் இப்ப நீங்க பேசுனதுக்கு நான் வந்து 1-on-1 கொடுத்துருக்க மாட்டேன். ஏன் சொன்னேன்னா, இந்த மானிட்டர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம என்ன இதுல பேசணும்ன்ற புரிதல் கிடைக்கும்ல, ஒரு கிளாரிபிகேஷன். அதுக்காக தான் இதை சொன்னேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே ஷாலினி, நெக்ஸ்ட் வந்து விஜய் பிரேம் நீங்க பேசுங்க. வணக்கம். சாரி, நான் வந்து ரொம்ப நியூட்ரலா எந்த பக்கமும் இல்லை. லைக் ஐ ஹவ் வெரி ஃபியூ அப்சர்வேஷன்ஸ். ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச இல்லை என் மனசுக்கு தோணுன ஒரு 2 விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிட்டு நான் போயிடுறேன். அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் பிபி சீசன் இல்லை. லைக் பிபி சீசனையும் பாலிடிக்ஸையும் இந்த சோஷியல் மீடியால மிக்ஸ்அப் பண்றது இது முன்னாடியும் நடந்திருக்கு. அண்ட் அது போக போக அதுவே வந்து ஸ்லோ டவுன் ஆகி டை டவுனும் ஆயிடும். அதுக்கு தெர் இஸ் நோ ரியாலிட்டி செக், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏதோ ஆதங்கத்துல லைக் சம் ஆஃப் தெம் வில் கைண்ட் ஆஃப் கிரியேட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ பட் அதுக்குன்னு இப்போ நமக்கு எப்படி சினிமால ஒரு ஃபேவரட்ஸ் இருக்காங்க, பிபில ஒருத்தவங்க இருப்பாங்க, லைக் பாலிடிக்ஸ்ல இருப்பாங்க. பட் எவ்ரி ஒன் இங்க ஒருத்தவங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்ஸ் இருக்கும். லைக் மேபி சே வந்து ரொம்ப க்ளோஸ்லி அசோசியேட்டடா இருக்கலாம். அதுக்காக நம்ம யாருக்கும் ஒரு ஆக்டரோ இல்லை வந்து ஒரு பொலிட்டிஷியனோ பிடிக்கல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து ரொம்ப நம்ம இண்டிவிஜுவலியும் அதை பர்சனலா எடுத்துக்காம இதை கொஞ்சம் தள்ளி வச்சு பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும். மேபி ஜஸ்ட் டுடே வாஸ் அ பேட் டே. ஸோ அது கொஞ்சம் கடந்துட்டு like I'm not anyone, but I'm just telling, just take it as a bad day. And all of us can kind of have BB and politics like favorites இருக்கலாம். அதுல எந்த விதமான செகண்ட் தாட்ஸுமே இல்லை. ஸோ அது என்னோட சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூ, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லைப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ விஜய் பிரேம். கத்திஜா நீங்க பேசுங்க. சேனா, சொல்லுங்க கத்திஜா, சொல்லுமா. என்ன கேக் சாப்பிடுறீங்க? இது என்ன சொல்றது, இந்த ஐஸ் கேக்கு இதுல வாங்கினது ஃபேமஸான கடை தான். பிளாக் ஃபாரஸ்ட். இல்ல ஐபேக்கெல்லாம் வாங்கின ஐஸ் கேக். ஏதாவது செலிப்ரேஷனா?